ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அன்பான உங்க அனைவருக்கும் எனக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, அன்பர் ஒருத்தர் ஒரு கால் பண்ணி ஒரு விஷயம் கேட்டிருந்தார். சரி. ரொம்ப டீப்பா ஒரு கொஸ்டின், கண்டிப்பா ஐயா பதில் சொல்லணும்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொண்டார். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? குறிப்பாக எதையும் செய்யவோ விரும்பாமல் அல்லது செயல்படவோ விரும்பாமல் கூட நான் தொடர்ந்து இருக்க முடிகிறது. நான் பொருட்களை ஈட்ட விரும்பாமலும் ஈட்டிக் கொண்டிருக்கிறேன், அழிக்க விரும்பாமலும் அழித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் ஷார்ட்டா என்ன சொல்ல வந்தாருன்னா, நான் இது எல்லாமே எனக்கு எல்லாம் புரியுது, ஆனா என்னால அதுக்குள்ள நிறுத்தவும் முடியல, என்னால இந்த அறிவு பாதைக்குள்ளேயும் போக முடியல. நான் எப்படி எனக்கு இது ஒரு குழப்ப நிலையை கொண்டு வருதுமா அப்படின்னு சொன்னாரு. இப்ப இதுல என்னன்னா, இப்போ அவங்க ஆசைன்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, நான் இந்த மாதிரி நான் மாறணும், எனக்கு இதை பத்தி அன்பை பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த உள்ள அறிவு வரணும். ஆனாலும் நான் நார்மல் லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பொருளிட்டு வேணாம்னு தோணுது, ஆனா ஈட்டி அவனும் கட்டாயம். எனக்கு அந்த மாதிரி சூழல் இருக்கு, ஏன் சூழல் மாறல? இங்க ஒரு விஷயம் இருக்குது, உங்க சூழல் மாறலன்னுலாம் கிடையாது. நீங்க எந்த ஒரு எண்ணத்தை நீங்க அதுக்குள்ள அதீதமா நீங்க எஃபர்ட் போட முடியணும், நீங்க போட்டீங்கன்னா மாறும். இவங்க எல்லாரும் வார்த்தைகளா வெளிப்படுத்துறாங்க. இப்ப உங்களுக்கு வேலை செய்யறாங்க, இவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா இந்த செயல்ன்றது தனியும், இவங்க செய்யற வேலை, இவங்க நடத்துற குடும்பம் இதெல்லாமே வேறையா நினைக்கிறாங்க. இங்க அங்கதான் பிரச்சனை. இங்க என்னன்னா எல்லாமே ஒண்ணுதான். நீ வேலைக்கு போற, அதுவும் நீ ஒரு விஷயத்த படைக்க போற, அந்த இடத்துல எந்த அளவுல உங்க அன்பை வெளிப்படுத்தலாம், அந்த இடத்துல எவ்வளவு சரியா நடந்துக்கலாம், அந்த இடத்துல எந்த அளவுக்கு சிந்திக்கலாம், இது நம்மளால பண்ண முடியும். இங்க யாருமே என்னன்னா, நான் இங்க வந்துதான் இதை செஞ்சுதான் நான் இதை பண்ணிதான் நான் அதை பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனி அதே விஷயத்தான் நீ அங்க பண்ண போற. நீங்க வந்தா நம்ம நீங்க போற இடம் மாட்டான், நான் இப்படிலாம் செஞ்சா இருக்கும், அங்கேயே சேர்த்துக்கான சோர்ஸ் இருக்குது. இங்க எல்லா இடத்துலயுமே அது இருக்குது. நீங்க தான் சொன்னேன், ஜடப்பொருள் நான் உயிருக்குன்னு சொன்னேன். நீங்க ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்றீங்க, ஒரு ஆபீஸ் போறீங்க, அந்த இடத்துல எந்த அளவுல இந்த விஷயத்த அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போக மாட்டாங்க யாரும். அதுக்குன்னு ஒரு இடம், அதுக்குன்னு ஒரு விஷயம், அதுக்குன்னு அந்த அங்க ஒரு நாய்களுக்கு பிஸ்கெட் போடணும், அந்த இது பண்ணணும், அந்த செயல மட்டும். இங்கதான் ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் ஒரு மிஸ்டேக்ஸ். நான் சொன்னா அன்புன்றது எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது, இங்க எல்லாமே உயிரா தான் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையுமே இந்த அன்பு உங்களால காட்ட முடியும், எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அன்புன்னு அப்படிதான் இருக்கும். இது ஒரு நம்ம ஒரு ஒரு நார்மலான விஷயமா, இந்த இடத்துக்கு வரணுங்க, இங்க வந்தாங்க செய்ய முடியும், இங்க வந்தாங்க அந்த பேச்சை கேட்க முடியும், அங்கதான் முடியும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ எங்க இருக்கிறியோ அங்கே இதே அறிவை, இதே அனுபவத்தை உங்களால பெற முடியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் நடக்கிறது ஒரு நிகழ்வு தான், உண்மைதானே, ஒரு செயல் தான். அது எந்த இடத்துல என்ன பண்ணாலும் சரி. இப்ப நான் இங்க ஒரு ஜீவராசி நான் உணவு போடுறேன், இல்லை ஒருத்தர் நான் பேசுறேன், இல்லை ஒரு விஷயம் நான் கத்துக்கிறேன், நான் ஒண்ணு செய்யறேன்னா அதே இடத்துல எல்லாத்தையும் கத்துக்க முடியும். இப்ப நீங்க ஒரு ஆபீஸுக்கு போறீங்க, இல்லை வீட்டுல இருக்கிறீங்க, வீட்டுல நீங்க எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து போறீங்க, எதை நீ ஏத்துக்கிற, எதை ஏத்துக்க மாட்டேற, எந்த ஒரு பொருளை நீ உயிரா பாக்குற, எந்த பொருளை நீ உயிரா பாக்குற, எந்த அளவுக்கு அந்த செயல்கள். இது ஈஸி தான், இது ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. இது என்ன நினைக்கிறாங்க, இவங்க சிரமமாவே நினைக்கிறாங்க, சிரமமா நினைக்கிறாங்க, இது என்னால முடியாதுன்னு நினைக்கிறாங்க, இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க, இருக்கிற சூழல் சரியில்லைங்க, முடியாது, இது கஷ்டம், என் சூழல் சரியில்லை, எனக்கு பணம் வர குறைவு, இது சொல்றதுக்கு மட்டும்தான் இவங்க வாயை திறந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது முடியும், எனக்கு ஈஸி தான், என்னாலையும் பண்ண முடியும், நானும் சேர்த்து ட்ரை பண்றேன், எனக்கு போயிட்டு இருக்குது, நானும் அதை கொஞ்சம் நாள் அதை இப்படியும் சொல்ல மாட்டாங்க. இந்த சொல்லுக்குள்ளேயே முடியுமா முடியாதான் நீயே சொல்லிடலாம். நீ சொல்றது மொத்தம் முடியாதுன்னு சொல்ற, அப்ப முடியாது. முடியுன்ற காலத்துக்கு முடியுன்ற கோணத்துல வர மாட்டாங்க. ஏன்னா நான் எல்லாமே எனக்கு ஆசை இருக்குது, ஆனா எனக்கு தேவை. நீ என்ன செய்யறியோ அதுவே அதுதான், ஆனா அது அன்பா செய், அதை சரியா செய், அது எந்த அளவுக்கு கரெக்டா செய்யறன்னு பாரு, எந்த அளவுக்கு அதுக்குள்ள நீ இந்த ஒரு செயலுக்குள்ள போய் அது என்ன புரிஞ்சுக்க முடியுது பாரு. ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு இப்ப பாக்குறது வித்தியாசத்தை உன்னால பார்க்க முடியும். ஏன்னா வேலை செய்யறதுல அதிகமா நான் கத்துக்கணுமா. இப்ப நான் ஒரு வேலை செஞ்சு ஒரு வெல்டிங் ஷாப்ல வேலை செஞ்சது, ஒரு பெரிய கம்பெனில வெல்டிங் பண்றது. நான் அந்த இடத்துல நிறைய விஷயம் நான் கத்துனுக்கிறேன். எப்படின்னா நான் ஒரு 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 வேலைக்கு போறேன், ஒரு ஜாபுக்கு போறேன், புதுசா ஜாபை சேவ் பண்ணா எல்லாரும் ஒரு மாறுபட்ட கோணத்துல தான் இருக்கும். ஒரு ஒரு ஜாப் ஒரு ஒரு விதமா இருக்கும், ஒரு ஒரு இடம் இருக்கும், ஒரு ஒரு நபர் இருப்பாங்க. புதுசு புதுசா தான் நான் போக முடியும், புதுசு புதுசா போய் செய்வேன். அங்கெல்லாம் போய் செய்யும் போது நான் ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா இடமே மாறிடும், நபரும் மாறிடும், வேலையும் மாறிடும், மூணுமே மாறிடும். ஒரு வாரம் நான் ஒரு மாசம் இருக்கும் ஒரு வேலை, அது வேற அப்படியே எல்லாமே டோட்டலாவே மாறிடும். சட்டன் டைம்ல நம்ம இங்க திடீர்னு இங்க செஞ்சுட்டு இருப்போம், ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்துடும், சண்டே வீட்டுல இருப்போம், திருப்பி திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், டக்குன்னு பார்த்து இந்த இடத்துல வேற இடத்துக்கு போகணும். இப்ப நீங்க அந்த வேற இடத்துல நீங்க போகணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே நம்ம அமைச்சுக்கலாம். இப்ப அங்க போனா எல்லாமே செட்டப்பா இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் மாத்த கூட இருக்காது. நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயே தான் அங்கதான் வச்சுக்கணும். அதுல ஒரு டெஸ்ட் வரும், அந்த டெஸ்ட்ல மேல போடும். கேட்டா அதுலாம் எல்லாமே அப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப நான் இதெல்லாம் எதிர்கொண்டு கிட்டத்தட்ட 8 வருஷம் இந்த செயலுக்குள்ள நான் 8 வருஷம் அந்த வேலை இருந்துருக்கேன். அதுலயே இருந்துதான் இந்த அனுபவத்தை நிறைய நான் ஏன்னா நான் வேலை செய்யற இடத்துலயே நான் எப்படிலாம் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம், எப்படிலாம் நம்ம அமைதியாகலாம், எப்படி இந்த இடத்துல நம்ம அந்த அன்புன்ற விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம்,
இதெல்லாம் நாங்க ஒரு இடத்துல கத்துனது. உங்களுக்கான சூழல் நீங்க உங்களுக்கு சாதகமா மாத்தி அப்படி மாத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு சாத்தியம். நான் அங்க இருந்து அப்படியே நான் இங்க வந்துருவேன், அப்பதான் நான் அதை புரிஞ்சுக்க முடியும். நினைச்சிட்டாலே நீ இன்னும் முற்றிலுமா அதை நீ மிஸ் பண்றதான் வாய்ப்பா இருக்கும். ஏன்னா நீ அங்கிருந்து வெளியே வந்துட்டேன்னா நீ இருக்கிற இடம் தான் உனக்கு பழக்கம், அதுதான் உன்னோட குணங்கள் எண்ணங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஏதாவது சுத்தினே இருக்கும். இங்க இருந்து பிரிஞ்சவன வர முடியாது. ஆனா அங்கேயே பண்ண முடியாது, ஈஸியா பண்ணலாம். அதை விட்டுட்டு வந்துட்டா உன்னால அதை அவ்வளவு சீக்கிரத்துல அந்த பழைய உன்னால மறக்க முடியுமா? முடியாது. பழையதும் விட்டு இருக்கணும், புதியதும் அதுக்குள்ள ஒன்று கிரியேட் பண்ணி, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நான் சொன்னேன் இத்தனை மாதிரியான ஒரு வேலைக்கு போவோம், ஜாபுக்கு போவேன், அங்க போகும்போது நிறைய நான் கத்துப்பேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் எங்க போய் நான் என்ன சிந்திக்கிறேன். நான் முதல்ல சிந்தனையை யோசிப்பேன். புது இடத்துக்கு வரும், இங்க ஏற்படுற சிந்தனை என்ன, பத்தாவதுக்கு ஒரு 4 பேர் சின்ன வேலை செய்யணும். அப்போ நான் என்னையே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிடணும், அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணணும், அவங்களே நான் பீஸ்ஃபுல்லா கொண்டு வரணும். அப்பதான் ஜாப் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் அப்ப அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, அங்க இருந்து நான் இங்க வரும்போது பீஸ்ஃபுல்லான மைண்ட் மட்டும் முதல்ல கொண்டு வந்தேன். எப்படி நம்ம என்ன நம்மளோட கட்டாயம் இருக்குது, நம்ம வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு சோறு, வேற வழி இல்லை. அப்போ நம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டோம்னா வேலை செய்ய முடியாது, வேலை செய்யணும்னா நமக்கு சோறு கிடைக்காது. உண்மைதானே? கஷ்டம். ரெண்டாவது நம்ம ஒரு ஜாபா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வேலையை நிறுத்திட்டா வேலை செய்யலனாலும் நம்ம ஓனருக்கு கஷ்டம், வேலை கொடுத்தவங்க கஷ்டம், எல்லாமே நம்மள கேள்வி கேட்பான். இது ஒரு காரணம். ரெண்டாவது நீ மசினா இன்னொருத்த வந்து செய்ய போறான், நம்ம அதையும் பார்க்கணும். அப்ப நம்ம செய்யணும் செஞ்சாலும் நம்மள ஒரு மாதிரியா சொல்லுவான். இவ்வளவும் நம்மகிட்ட இருக்குது. அப்ப நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிறதுனால நம்ம அங்க என்ன மென்ஷனோ அதே மென்ஷன் நான் கொண்டு வர மாதிரி நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது நான் பண்ணுவேன். இப்படிதான் ஒரு விஷயத்த நான் வேலை செய்யறதுல நான் புது ஜாப் புது இடம் சம்பந்தமே இருக்காது, அங்க போய் செய்யணும்னுவான். என்னடா அப்ப எதிர ஒண்ணுமே எதுவுமே இல்லையா? அதை நம்ம அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கோவம் எல்லாம் பேசுவோம், கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுது. அந்த மாதிரி நான் நிறைய விஷயத்த செஞ்சு சூட்டபிள் வந்து பழக்கமாயிடுச்சு. ஓஹோ, அப்ப நம்ம தேவையில்லாத முன்னாடி பேசுறது, தேவையில்லாம நம்ம என்ன சொல்லி கோவப்படுறது, இது முடியுமா முடியாதுன்னு நினைக்கிறது, ரொம்ப கஷ்டம் நினைக்கிறது நிறுத்தணும். முதல்ல அதை நிறுத்திட்டு சொல்லிட்டியா நான் பாக்குறேன், ஒரு நாள் ஆகட்டும், 2 நாள்ல அது ஓரளவுக்கு யூனிஃபார்மா வந்துட்டு ஃப்ரீ ஆயிடுது. தேவையில்லாத பேச தேவை சிந்திக்க தேவை. இதெல்லாம் நம்ம கத்துக்கிறது. இதை கூட இங்க எல்லாரும் கத்துக்கினானா இல்லை, அவங்க செய்யற ஒர்க்ல கூட இந்த மாதிரியான விஷயத்த அவங்க பீஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்கன்னா இல்லை, ஒரு வெறுப்பு ஒரு கோவம் அதுதான் வரும். ஏய் வந்துட்டோம் செய்ய போறேன் நான். அப்போ அந்த இடத்துல எனக்கு மகிழ்ச்சியும், அந்த இடத்துல ஆனந்தமும், அந்த இடத்துல அன்பை வெளிப்படுத்தி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளால யூஸ் பண்ணணும், நான் இங்கதான் யூஸ் பண்ணுவேங்க, நான் இங்க யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டாலே எல்லா நேரமும் அந்த மாதிரி சூழல் அமைய போறது வாய்ப்பே கிடையாது. கட்டாயமா உண்மைதானே? அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுன்னு உனக்கான சூழல் தான், அதை யூஸ் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா செமையா இருக்கும். இப்ப கூட பாருங்க, இப்போ நேத்து நம்ம வந்து இப்போ உணவு காலையில 3:30 மணிக்கு எழுந்துக்கிறேன். நான் 3:30 மணிக்கு எழுந்து மூலிகை கஞ்சிக்கு தேவையான மொத்த ப்ரிப்பரேஷன் ரெடி பண்றேன். அதை ரெடி பண்ணி 4:30 மணிக்கெல்லாம் அடுப்பு ஏற்றி கஞ்சி ரெடி பண்றேன். மேக்சிமம் 6:30 மணிக்கெல்லாம் கஞ்சி ரெடி ஆகும். அது ரெடியாகி கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் குடிப்பாங்க கஞ்சி. இதோ ஒரு 6 இடத்துக்கு போவோம். அந்த கஞ்சி அனுப்பிச்சு விட்ட உடனே மேக்சிமம் ஒரு 7:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு சமைக்கிறேன். ஒரு 100-150 பேருக்கு சாப்பாடு. இப்போ நான் அதை இப்ப நான் ஏன் நான் சொல்றேன்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க எல்லாரும். நான் ஏதோ ஒரு பேசுறேன், நான் இதை போய் நாய்க்கு உணவு வச்சுட்டு வந்துடுறேன், சிம்பிளா இப்படி நினைக்காதீங்க. நான் எவ்வளவு விஷயத்த செய்யற மாதிரி. அப்போ அந்த ஒரு 7:30 மணிக்கெல்லாம் ஒரு 150 பேருக்கு செய்ய உணவு சமைக்கணும். இது ஒரு விஷயம், எனக்கு உணவு சமைக்கவே தெரியாது, தெரியுமா? எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் கிடையாது. திடீர்னு சூழல் சமைச்சவனும் கட்டாயம். அதனால கொஞ்ச நாள் கூட இருந்து பாத்துக்கிறேன், நான் அப்படியே சமைக்க ஆரம்பிக்கிறேன். நான் தான் மெயின் குக்கு. குக்குக்கே உள்ள தெரியாது, நான் தான் மெயின் குக்கு. இப்ப நான் அதை சமைக்கணும். சமைச்சா சாப்பாடு நல்லா வந்தாகும். உண்மைதானே? ஏன்னா ஒரு 150 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டா எதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ப நான் அதை சரியா பண்ணும். நான் அதுக்கு முன்னாடி இதையும் செய்யணும். இந்த யோசனைக்குள்ளே நான் ஆழ்ந்து போகணும், இது எப்படி சரியா வருமா. நான் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 9-9:30 அந்த சாப்பாடை செஞ்சு 9 மணிக்கெல்லாம் தம் போட்டு பிரிஞ்சு தம் போட்டு 150 சாப்பாடு அதை போட்டு முடிஞ்சு சாப்பாடு எடுத்து வரும். அது நல்லா வரணும். இப்ப அந்த விஷயம் மூடி வச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணாதான் தெரியும் அது எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா ஒரு எப்பவுமே சமைக்கிறவங்களுக்கு அது தெரியும். அப்படிதான் புதுசா சமைக்கிறது எப்படி இருக்கு பாருங்க. புதியதா சமைக்கணும், சரியா சமைக்கணும், ரொம்ப டேஸ்டா சமைக்கணும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரியாத விஷயம். அதை நான் ஈஸியாகவும் செய்யணும், பெஸ்டாகவும் செய்யணும், சீக்கிரமும் செய்யணும். இத்தனை இருக்குது அதில். இப்போ நான் அதை செஞ்சு முடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு நான் நம்ம ஒரு இடத்த வாங்கி இப்போ நம்ம அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். இப்போ அந்த இடத்துல போயின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு செட்டு மாதிரி ஒரு ரூம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிடுது. நான் அப்படியே என்ன பண்ணேன், இதை பிரிஞ்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நம்ம ஆளுங்களை வந்து நம்ம டெஸ்டோட நம்ம ஆளுங்களாம் வந்து அவங்க சாப்பாடுலாம் செஞ்சு எல்லாருக்கும் பார்சல் கொடுத்துருங்க. சாப்பாடு செஞ்சாச்சு, எல்லாரும் பார்சல் கட்டி கொடுத்து அவங்க எல்லாரையும் ஒரு 8 பேர் அங்கே எடுத்துட்டு ஒரு 2-3 பேர் மட்டும் அந்த இடத்துக்கு போகிறோம். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு அங்கே போயிட்டோம். 10 மணிக்கு அங்கே போயிட்டு இந்த வெல்டிங் வேலை
யோசனை பண்ணி பாருங்க எப்படி இருந்து எங்கெங்க போயிட்டு இருப்பாரு. இப்ப அதை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மணி 6 மணி அங்கேயேதான் இருக்கிறோம். ஏன்னா அந்த வேலை கொஞ்சம் வெல்டிங் வேலை கொஞ்சம் பார்க்கணும், அளவு எடுக்கணும், வெல்டிங் அடிக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். இப்ப யாருன்னா சொன்னா நம்ப முடியுமா? என்னங்க இத்தனை மணிக்கு எந்தன்றீங்க, இதை பண்ணுன்றீங்க, இதை செஞ்சுன்றீங்க, அப்புறம் பண்ணுன்றீங்க, அதை செஞ்சு அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா இங்க பாத்திரத்தை எல்லாமே எல்லா பாத்திரமும் வெளியே இருக்குது. எந்த பாத்திரத்தை உள்ள வைக்கல, வைக்க வேணாம்னு சொன்னது நான் தான். நம்ம இடத்துல நம்ம அந்த புது இடத்துக்கு எடுத்துன்னு போனோன்றதுல அதை வச்சு அவன் பார்த்தா எதையுமே எடுக்கல. எல்லா பாத்திரமும் வெளியே இருக்குது. சொல்லியிருந்தா முன்னாடி 5-6 பேர் அவங்க எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. நான் அதையும் சொல்லலை. ஆனா எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து பாரு மொத்த பாத்திரம் போது டைம் 10 வைக்க முடியாது. அதனால திருப்பி எங்க எடுத்துமோ அங்கே தான் உள்ள எடுத்து வைக்கணும். எனக்கு கரெக்டா 6 மணிக்கு வந்து திருப்பியும் மூஞ்செல்லாம் கழுவிட்டு திருப்பி போய் எல்லா பாத்திரத்தை எடுத்து உள்ளாடுங்க. அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கான வேலை. இதுல ஒண்ணுமே இல்லையே. எல்லாத்தையும் ரொம்ப அன்பாவும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாவும் இந்த செயலை செய்ய முடியுது. இது எப்படி முடியுதுன்னா எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்போட நீங்க போயிட்டீங்கன்னா எந்த இடமா எந்த செயலா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அந்த இடத்துக்குள்ளேயும் அன்பும் அறிவு எடுத்துக்கலாம். பெருசா செய்யாது. எனக்கு இந்த இடம் தான், எனக்கு இந்த செயல் தான், எனக்கு இந்த சூழல் தான் என்னால சூட்டபிள் அப்படின்ற எண்ணம் தான் நம்மளை பெருசா உன்னை கத்துக் கொடுக்க மாட்டேது, பெருசா உன்னை புரிஞ்சு கொடுக்க மாட்டேது. உண்மைங்க. இப்ப நான் இதை ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப இதை பேசிட்டு இருக்கேன். இதை பேசி முடிச்சு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 ஹவருக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா நீர் கிண்ணத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். போய் கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துல போய் தண்ணி ஊத்திட்டு பறவைங்களுக்கு நாய்களுக்கு எல்லாம் தட்டி தொட்டிலெல்லாம் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானியம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு மறுநாள் மரபு போறோம். அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன், அதுக்கு என்ன வேணும் அதெல்லாம் பார்க்கணும். இப்ப இவ்வளவு விருது எனக்கு பெண்டிங்ல. இப்ப நான் உங்ககிட்ட இப்ப நான் வந்து இந்த ஒரு காணொலியை பதிவு போறேன். இப்ப இந்த பதிவில் நான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவுதான். இதுல எந்த செயலுக்குள்ளயுமே இன்னைக்கு இது இப்படி இருக்குது, அதை பண்ணலாமா, எந்த யோசனை இல்லாம எந்த செயலை செய்யறமோ அது ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப அன்போட எனக்கு அதுக்குள்ள ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்க போறேன், கத்துக்க போறேன், நான் அன்பை வெளிப்படுத்த போறேன். ரொம்ப விழிப்பா ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்கன்னாலே நீ எந்த இடத்துல இருக்கிற அங்கேயே இந்த விஷயத்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லாருமே அதை தான் மிஸ் பண்றோம். பேசுறதை கேட்டுட்டீங்க. இப்ப ஒரு பேசுறாரு போனாலும் இவர் அந்த மாதிரி நான் போய் செஞ்சு நல்லா பண்ண முடியாது. நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஜாப்ல இருந்து அந்த வேலையில இருந்தேனே. இப்ப நான் அதை விட டபுள் போக வேலை இருப்பேன். இப்போ நான் வேலைக்கு போகும்போது ரொம்ப ஃப்ரீ ஆகிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த செயலுக்குள்ள முழுக்க வந்தவொடனே ஏன்னா முழுமையா இந்த அன்புன்ற செயலை அதிகப்படுத்தணும், பிறருக்கும் கொடுக்கணும். அந்த பிறருக்கு அதை தெரிய வைக்கிறதுக்கான ஸ்பீச்சாவும் நான் பேசணும். அதுல இருந்து நான் அனுபவத்தை எடுத்து ஸ்பீச்சா பேசணும். அவங்களுக்கு தேவையான என்னென்ன அவங்களுக்கு கஷ்டமா அந்த கஷ்டத்துக்கு தேவையான ஒரு நிகழ்வு நான் ஃபில் பண்ணணும். இப்ப தினைக்கு காலையில நான் 5:30 மணிக்கு இந்த நாய்க்கெல்லாம் தண்ணி வச்சு தொட்டில எல்லாம் பறவைலாம் தண்ணி வச்சு பிஸ்கெட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ அரிசி தானியத்தை வந்து புறாக்கெல்லாம் போட்டுட்டு இது ரெகுலரா பண்ணணும். எவ்வளவு செயல் பாருங்க. ஆனா இது எல்லாமே என்னன்னா நமக்கான செயல், எனக்கான செயல். நான் வார்த்தை சொல்லுவேன். நானுன்னா எல்லாமே நான் தான். இங்க எல்லாரும் நாமுன்னு சொல்றோம். நானுன்ற ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்க. பிறர்னு ஒருத்தர் தெரிய மாட்டாங்க. பிறர் செய்யற குற்றம் தெரியாது, பிறர் செய்யற தப்பு தெரியாது. அதை தெரிஞ்சா கூட அதை சரி பண்ணணுன்ற எண்ணம் தான் வருமே தவிர்த்து அதை சுட்டி காட்டி அதை பெருசாக்கணுன்ற எண்ணம் வராது. இங்க எல்லாருக்குமே நாமுன்னு சொன்னாலும் இந்த எண்ணம் வந்துடும். அவங்க வேறன்றத தானே வந்துடும். நானும் நீ சொன்னா நீ நான் என்ன அர்த்தம்னா நீ அதுவும் ஒண்ணு அர்த்தம். நீ அதை குத்த சொன்னா நீ குத்த சொல்லணும்னு அர்த்தம். அதான் மெயினான விஷயம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அந்த மாதிரி பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் அன்பா இருக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா அன்புன்னு என்ன தெரியுமா? எந்த இடம், என்ன செயல், என்ன சூழ்நிலை எல்லாத்துக்குள்ளயும் அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த உன்னால போய் புகுத்தி பார்க்க முடியும். அது உள்ள அந்த செயலை செய்ய முடியும். செஞ்சு உன்னால ஆசுவாசத்தை ஆக முடியும். உன்னால அந்த அறிவுக்குள்ள இசப்போது புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மட்டும் இந்த பிளேஸ், இந்த இடம், இந்த சூழல் அப்படி ஒண்ணு கிடையாது. எல்லா சூழலுமே அதுக்கான சூழலை நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா நான் எல்லாத்திலையும் உயிருக்குதுன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட கற்பனை திறன் ரொம்ப அதிகம். கற்பனை திறன் ரொம்ப அதிகம். அந்த கற்பனையை அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உன் விரிவாக்கு. அந்த கற்பனை அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கற்பனையை வடிவ மாத்திட்டா முடிஞ்சு போதானே. உண்மைதானே? நீங்க அந்த மாதிரி சிந்திச்சீங்கன்னா ஆசை மட்டும் பத்தாது. அந்த ஆசையோட சேர்ந்து செய்யணுன்ற எண்ணம் நம்மள்ட்ட அதிகமா இருக்கும். எந்த இடமாயினும் செய்ய முடியும்ன்றது தெரியணும் நம்மளுக்கு முக்கியமா. நான் அதுக்கு இந்த பதிவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துல அன்பை வெளிப்படுத்தலாம். உங்களால அவர் அறிவை தெரிஞ்சுக்க முடியும். உங்களால விழிப்பா இருக்க முடியும். அது மேல அதீதமான ஆசையில நான் இங்க ஒண்ணுமே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கணும், பிறகு சந்தோஷமா நான் வச்சுக்கணும். இந்த எண்ணத்தோட நீ எந்த வேலைக்கும் போ, எந்த வேணா செய், எந்த வேணா பண்ணு. அப்படி நீ செஞ்சு பாரு, பிரிய மாட்டோம். என்னோட இப்ப அப்படிதான் இருக்கும். நான் ஜாபுக்கு போற மாதிரியே நம்ம சந்தோஷமா இருக்க கூட மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வேலை வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு செயலை சென்ற எண்ணம் மட்டும் எந்த ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த எண்ணம் மட்டும் அதிகமா. ஏன்னா அவன் மகிழ்ச்சி தான் நம்ம மகிழ்ச்சி. இந்த எண்ணம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நீ எல்லாம் யோசனை பண்ணுவேன். பேசுறதுக்கு யோசனை பண்ணுவேன், ஒரு விஷயம் செய்யறதுக்கு யோசனை பண்ணுவேன்,
உண்மைதானே? உண்மை. அப்ப என்ன பண்ணா உன்னை விழிப்பா வச்சுக்கும். அந்த விழிப்புனஸ் என்ன பண்ணா உன்னை எல்லாத்தையும் கத்துக்க வச்சிடும், எல்லாத்தையும் உணர வச்சிடும். உன்னை லாஸ்ட்ல வீட்டுக்கு வரும்போது எல்லாமே சூப்பர்னு சொல்ல வச்சிடும். அது சந்தேகமே வேண்டாம். ஏன்னா பிறர் சந்தோஷமா இருக்கும்னு நீ ஆசைப்பட்ட இல்லையா? அப்ப இறுதியில வரும்போது உன் சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்க, அளவற்ற சந்தோஷம். ஆமா, கட்டாயம். அந்த சந்தோஷம் என்னன்னா அதுக்கு பேர் அறிவு, அதுக்கு பேர் அன்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் அதிகமா நம்ம செய்யற வேலையில எனக்கு ஆள் சொன்னா எல்லா தூக்கி வந்து கூட எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க. ஆனா அந்த ஒரு வெயிட்டான பொருளை நான் போய் தூக்குறேன் இல்லை, நான் தூக்குறேன் விட்டுடு. ஏன்னா உன் உடம்பு என்ன, உன் தன்மை என்ன எனக்கு தெரியும். நான் என்னதான் ஃபிட்ரு ஃபேப்ரிகேட்டர் இருந்தா நான் தான் மெயினா இருந்தாலும் என்னால எது முடியுமோ அதை நான் செய்யணும். இப்ப இதுவே வந்தாங்க என் புள்ளகிறாரு இல்ல எங்க அப்பா என்ன பண்ணுவேன், ஏன்பா நான் தூக்குறேன்னு சொல்ல மாட்டேனா? இப்ப ஏதோ ஒரு வேலைக்கு வச்சுட்டாங்க, கூட ஆளுகிறாங்க, அதனால போயிட்டு அப்ப நான் சொல்ல முடியுமா? அந்த அன்பு இருந்தா நீ தூக்குவேன். ஒரு வேலை மட்டும் செய்யறேன், நான் வந்து வேலை செய்யற படம் அப்படின்னு வச்சா தீரோட அப்படின்ட்டு வந்து இருப்பேன். சிறப்புங்க. உண்மைதானே? நான் அப்படி செய்ய மாட்டேன். நிறைய இடத்துல சூழல் இல்லைன்னா மட்டும்தான் அதை விட்டு அவன் செஞ்சு சொல்லுவேன். மற்றபடியில நான் தூக்கி வருவேன். அது ஒரு திருப்தி கிடைக்கும். உண்மை. அது தூக்கி வரும்போது அதுதான் உண்மையா அன்புன்னு அப்படிதான் இருக்கும். அவனோட அவருக்கு வழியே நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளால அவனோட உடம்பு இருக்குது, நம்மளால முடியுன்ற எண்ணம் இருக்குது, ஈஸி. அவரை விட இப்ப அவருக்கு 10% கஷ்டம், நமக்கு 5% அப்ப 50 ரூபா தூக்கணும். ஒரு தூணா 10 பாயிண்ட்ஸ் தூக்க கூடாது. புரியுதா சொல்றது? ஆனா உன் எண்ணம் அதிகமாயிடுச்சுன்னா எல்லாத்தையும் செய்ய வைக்கும். இதனால அப்ப அவங்க கொஞ்சம் நம்மளை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். உண்மைதானே? இப்ப நல்ல அபிப்பிராயம் நம்மளை பத்தி ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை செய்யணும்னா பிறர் நல்லா இருக்கணும், பிறர் சந்தோஷமா இருக்கணும், பிறர் கஷ்டப்படுவாங்க எண்ணத்தை உங்களுக்கு அதிகமா இருக்கு. அவங்க அப்படியே உனக்கு அது அவங்க வந்து உண்மை ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அதிகமாக்கிட்டே போவாங்க. நீ சரியான சூப்பரான ஒரு சம்மதம் அப்படின்னு அவன் சிந்திக்க உங்களோட குரோத் வாழ்ந்துனே. இதை நான் நிறைய இடத்துல செய்வேன். நான் வேலை செஞ்சா முக்கால்வாசி தான் செஞ்சுதான். வேலையவே கிட்டத்தட்ட 30 வருஷம் வேலை செஞ்சுக்கிறேன். 30 வருஷம் வேலையில மேக்சிமம் ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரியான ஹெல்ப் நிறைய இருக்கும் என்கிட்ட. அது வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். என் கூட இன்னைக்கு வேலை செஞ்ச கூட நீ வேலைக்கு இல்லை கேட்கறதுக்கு ஆளுகிறாங்க. ஏன்னா நான் அப்படி செஞ்சதுதான் பழகும். எனக்கு ஒரே விஷயம் தான், நான் பண்ணது ஹெல்ப் மட்டும் தான், வேற ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு என்ன கஷ்டம் அதை நான் செய்யறேன், நான் பண்றேன். அது அந்த மாதிரி சொல்லி வச்சு அன்புன்ற ஒரு விஷயத்த அவங்க நினைச்சு வச்சிருந்தேன். அந்த அன்புன்றது என்னைக்குமே மறையாது, அது எப்பவுமே அதிகமா தான் ஆகும். அந்த அன்பு எல்லாருக்குள்ளயும் வரலாம். பிறர் கஷ்டப்படக்கூடாது, பிறர் சுகப்படணும்ன்ற எண்ணம் விட்டுருக்கணும். அந்த எண்ணத்தோட நீ எந்த சூழல்ல எந்த இடத்துல இருந்து ஒரு குடும்பத்தை வாழ்ந்து ஒரு கம்பெனி போய் என்ன பண்ணாலும் இந்த எண்ணத்தை மட்டும் அதிகப்படுத்தின்னு உங்க வேலைக்கோ என்ன செய்ய அது செய். ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்குள்ள இந்த அறிவு இந்த அனுபவத்தை நீங்க எல்லாரும் பெற முடியும். நான் ஏன் என் வேலையில இருந்து எடுத்து சொல்றேன்னா, ப்ராக்டிக்கல் லைஃப்ல நான் என்னென்ன செஞ்சு நான் எப்படிலாம் அதை நான் பெற்று வந்தனும், இதெல்லாம் இன்னைக்கு என்னைக்கோ ஸ்டோரேஜ் இதெல்லாம் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சூழல் உருவாக்கி நான் பண்றேன். புரியுதுங்களா? அப்போ நம்ம எல்லாரும் ப்ராக்டிக்கல் லைஃப்ல என்ன முடியுமோ அதை நான் சொல்லி கொடுக்கணும். நான் அப்படி செஞ்சது அந்த அனுபவங்களுக்கு ரொம்ப சோர்ஸ் கொடுக்கும். ஆனா எப்பவுமே நான் வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு வரும்போது செம்ம ஆனதும் செம்ம வச்சு வரும். ஆனா இப்ப 100% வேலையில மேக்சிமம் பார்த்தோன்னா 80% நானே செய்வேன். மீதி 20% நம்ம எல்லாம் வச்சு செய்யற மாதிரி சூழ்நிலை வரும். அது 80% அவங்களுக்கு கஷ்டமா இருக்கிற வேலையை நான் செய்ய விடாம நம்ம பண்ணணும்னு பார்ப்பேன். எல்லாத்தையும் அவங்க தான் செய்யணும், நான் தான் அதுல ஃப்ரீயா இருக்கணும். எனக்கு ஃப்ரீயா நான் இருக்கிறத விட அதை செஞ்சு அவங்கள ஃப்ரீயாக்கி எனக்கு வர மகிழ்ச்சி பல மடங்கு இருக்கு. இங்க இதுதான் யாரும் பண்ண தெரியல. காரணம் என்னன்னா, நாமுன்ற ஒரு எண்ணம், சுயநலமான ஒரு சிந்தனை இருக்கு. நானுன்ற ஒரு எண்ணத்தை அன்னைக்கே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நானுன்னு சொன்னா ஒருமைன்னு அர்த்தம், 2 ஒண்ணுன்னு அர்த்தம். அந்த ஒண்ணுன்ற குணம் வந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நானே செய்யணும்னு தோணும். 10 பேர் இருந்தாலும் 10 பேர்ல ஒருத்தனும் எல்லாமே நானே செய்யணும் அவனுக்கு தோணுறது, அவனே நானுன்ற ஒரு அறிவை பெற்றவன், அவனே அந்த ஒருமை குணம் வரத்துக்கான தகுதி பெற்றவன். ஏன்னா அந்த சிந்தனை ஒன்னானா அப்படி நீ அந்த சிந்தனை சிந்திச்சாலே போதும், 10 பேருக்கு இந்த சிந்தனை ஒருத்தன வாய்ப்பு ரெடி ஆகும். இப்ப என் கூட சேர்ந்து நிறைய பேர் இப்ப கொடுக்கலாம், அந்த மாதிரி அவங்க செய்வாங்க, நானே செய்யறேன், நானே தூக்கிடுவேன். அந்த மாதிரி அவங்க போய் ஹெல்ப் பண்ற போவாங்க. ஏன்னா பழக்கப்பட்டுக்கல. இப்ப நம்ம வேலை செய்யறதுல நம்ம ஒரு வெல்டிங் வேலை பார்க்கறோம், டீ குடிக்காம இருக்க முடியாது யாருனாலே. வெல்டிங் வேலை பார்க்கறோம்னா பார்த்தா பார்க்க போறது ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். எங்க டீமை பார்த்தா மட்டுமே எல்லாருமே விசித்திரமா பாருங்க, நீங்க ஒரு விசித்திரமா இருக்கீங்கப்பா. எல்லாருமே அப்படிதான் இருக்கும். எல்லாரும் தள்ள மேக்சிமம் நான் யாருமே டீ குடிக்க மாட்டாங்க. பார்க்க போற மாதிரி பார்த்துல 2வது பேச்சு அந்த பழக்கத்திட்டே வருது. டீ குடிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வெல்டிங் வேலை பார்த்தா டீ குடிக்கணும்ல. டீயை மட்டுமே எடுத்துக்கிறது 5-6 வருஷம் ஆகும். அந்த டீ குடிக்கிற காசுலாம் நீ இப்ப மாசமா அந்த டீ குடிக்கிற காசு நம்ம ஜீவகாரணத்துக்கு கொடுக்கணும். என் கொடுக்குற 5 பேரும் பழக்கம் கூட இருந்தேன் இல்லையா? அந்த ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் குடிச்சே இருந்தாங்க. அப்படியே ஒரு காலகட்டத்துக்கு மேல அப்படியே 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 போய் மறந்தே போயிட்டாங்க. டீ வேணாப்பாங்க, டீயே குடிக்க மாட்டேன். இந்த செயல் செஞ்சா டீன்றத இங்க ஒரு பழக்கப்பத்தி டீ குடிச்சு தான் சுற்று போறேன். டக்குன்னு எங்கிட்ட அந்த கண்டக்டர் டீ கூட குடிக்க மாட்டாங்களே, குடிக்க மாட்டாங்க யாரும். இது சின்ன விஷயம் இல்ல.
ஏன்னா இந்த இடத்துல இது ரொம்ப பெரிய விஷயம். பழக்கத்தை ஆனா எப்படி அதை முன்னெடுக்கிறோம்? ரொம்ப ஈஸியா அதை நடைமுறை கொண்டு வந்து அதை வழக்கமா வச்சிருந்த ஒரு 3-4 வருஷமா போயிருந்தது. இப்பதான் நான் வேலைக்கு போவேன், வேலையை டிராப் பண்ணி கிட்ட ஒரு 3 மாசம் வீட்டுல இருக்கிறேன். ஆனா நான் வேலை செய்யும் போது நான் எந்த அளவுக்கு நான் கடினப்பட்டு வச்சேன் அதை விட இப்போ எக்ஸ்ட்ரா கடினமா செய்யறேன். ஆனா அன்பான சரியா செய்யணும். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்த அதீதமாக்கணும், பிறருக்கு அதை கொடுக்கணும், பிறர் மகிழ்ச்சியா இருக்கணும். நினைச்சதுனால ஏற்பட்ட அறிவின் ஒரு வெளிப்பாடு, ஒரு பெரிய அனுபவம். இந்த அனுபவம் எல்லாருக்குமே கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி நீங்க சிந்திச்சீங்கன்னா கட்டாயம் நீங்க எங்கெங்க இருக்கிறீங்களோ அங்கே இருந்து அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த அதீதமா புரிஞ்சு நீங்களே அனைத்துமா இருக்கின்ற அறிவு 100% பெற முடியும். பிறர் மகிழ்ச்சியா இருக்கணும் நம்ம நினைக்கும் போது மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சி அபரிவிதமா வெளிப்பட்டு நம்மளே அனைத்துமா இருக்கிறது 100% உணரலாம். மிக சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நன்றிங்க.